music. Stop the music. வணக்கம், நான் உங்களோட நிக்கோன் நீரோ. யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க எங்களை கேங்ஸ்டர் ஷூட் எடுக்க கணக்காக பார்த்துட்டு நீங்கள் வேறு ஷூட்டெல்லாம் எப்படி எடுக்கிறீங்கன்னு எங்களுக்கு கேட்டிருக்கணும். அதுக்காக இந்த வீடியோ. இன்றைக்கி நாங்கள் ஒரு பாத்ரூம் ஷூட்டில் நிற்கிறோம். ஒரு இன்சைட்டாக எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு கொண்டு வரோம் இந்த ஷூட்டை. தக்காளியோ? என் தக்காளியோட நான் குழம்புல எவ்வளோ போகிறேன். என்ன வழியாக நிற்கிறேன்? அவங்க அண்ணா உள்ள டாய்லெட்டில் இருக்கிறார், அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? என்ன லைட்டிங் என்ன மாதிரி? லைட்டிங் இன்னும் உள்ளே போய் பார்க்கல. பாத்ரூம் ஷூட்டை பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு கஷ்டமான ஷூட் மற்ற ஷூட்டையும் விட. ஏன்னா நீங்கள் ஃபோட்டோ மட்டும்தான் பார்க்குறீங்க. ஃபோட்டோவில் பார்க்கலாம், ஆனால் மனக்கேறாது. நாங்கள் தான் அங்கே நின்று அந்த நாத்தத்துக்குள்ள வேலை செய்யணும். நீ அப்படி இப்படி நீ லைட்டை அப்படி சும்மா எல்லாம் ஒன்று பண்ணா சரி, கடுப்பேட்டாது. சரியா? பற்றி வந்து சும்மா வந்துட்டு வர தள்ளி போங்க. உள்ளுக்குள்ள போய் டேய் பிரேக்டா டேய். இப்போ பார்த்தீங்கன்னா பாத்ரூம் ஷூட்டில் எங்களுக்கு 4-5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபேஸ்புக்கில் சில ஃபோட்டோஸ் பார்த்துருப்பீங்க. பாத்ரூம் பிக்சர் கண்ணாடி கழுவாமல் இருக்கும், அம்மாட்ட ஸ்டிக்கர் போட்டாங்க இங்கே இருக்கும், அப்பான ஹேர் டை, பின்னுக்கு டாய்லெட் ரோல், அதெல்லாம் அமைச்சர். நாங்கள் வந்து சிக்கேக்க வந்து வடிவாக க்ளீன் பண்ணி துவைச்சி பிணைஞ்சு தான் நாங்கள் எடுப்போம். லைட் கொஞ்சம் அங்கே விட்றா. நீ என்ன செய்கிற? லைட் பவர் அதிகமாக இருக்குது. நீங்கள் அவ்வளோ சும்மா வதலே வச்சுருக்கீங்க. அதை வச்சுருக்கேன் குழி தருவேன் அப்படியே செஞ்சோண்டு வாத்து முஞ்ச இருந்தானே. வாத்து முஞ்சியா? வாத்து முஞ்ச டக் ஃபேஸ் மேடம். அது தெரியும்டா, அது தெரியும். நீங்கள் செய்யுங்க. அந்த இப்படி வச்சுக்கொண்டே வாத்து முஞ்ச அதான் நான் இப்போ புதுசாக செய்கிறோம். சரிங்க, இப்படி செஞ்சோடனே டக் ஃபேஸ் இங்கே இப்படி இங்கே இப்படி வேறு கண்ணாடியை கிஸ் பண்ண மாதிரி இருக்கும். இங்கே இப்படி வரதில்லை. இது நேச்சுரலாக செய்யுங்க. நீங்கள் நேச்சுரலா என்ன நேச்சுரலா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேஸ்புக்கில் கேர்ள்ஸ் வந்து கொஞ்சம் இன்னசென்ட்டாக இருக்கணும்னு தான் விரும்பினோம். நான் தான் அன்னை தெரசாக்கு அப்ரெண்டிஸாக இருந்தேன். நான் அம்மன் கோயில் அன்னதானம் கொடுத்தேன். நான் வெயிட் பண்ணேன். இது யார் உங்களுக்கு? உங்கள் அசிஸ்டன்ட். யாரா அது கொடுத்தேன்? யாரா அசிஸ்டன்ட்? நான் தான் சார் கொடுத்தேன். ஃபோட்டோக்கு நல்லா இருக்கும்னு. நீங்கள் காட்டுங்க தானே, நீங்கள் காட்டுங்க. ஏதோ பவுண்ட்லேண்டில் கலர் எடுத்த மாதிரி இருக்கா பார்க்க? இல்லை சார், யூத்தெல்லாம் இப்போ இதான் போட்டு. யூத்தை பற்றி நீ கேட்கா சரியோ? யூத்தை பற்றி கேட்காத இப்படா. நீங்கள் எடுங்கப்பா. கொஞ்சம் மேலே பிடிங்க. கொஞ்சம் இன்னசென்ட் மாதிரி இருக்கணும். ஏதோ இப்போ தான் ஆக்ஸ்ஃபார்ம் சில்ட்ரன்ஸ் மாதிரி உங்களை எடுக்கணும். நீங்கள் இன்னும் இது காணா இது நம்ப மாட்டாங்க. ஒருத்தர் நம்ப மாட்டாங்க. லைக்ஸ் வராது. 5 லைக்ஸுக்கு மேலே போகாது. இல்லை, ஃபோட்டோகிராஃபியில் வந்து எப்போவுமே லைட்டிங் முக்கியம் என்னை பொறுத்த வரைக்கும். எங்கடா ஆக்கள் இருக்கிற என்ன வீக்னஸ் என்னென்னா கலர் பெரிய வீக்னஸ். கணக்கு லைட் அடிக்கணும். இந்த மூஞ்சியில் ஃபோக் லைட் மாதிரி அப்படி பள்ளிச்சென்னை அடிக்கணும். அடித்தா தான் அந்த கலர்ன்ற வித்தியாசம் தெரியும், அந்த கிரெயின் தெரியும். அதுக்காக நாங்கள் பெரிய பெரிய லைட்டெல்லாம் வாங்கணும். பயங்கர பட்ஜெட்டில் இடிக்கிற ஒரு விஷயம். கதைக்காங்க சரி, நீங்கள் செய்யுங்க. வராத வாவானா எப்படி வரும்? வராத பற்றி நீங்கள் கேட்காங்க. உங்களோட அண்ணா அங்கே சொல்லுங்கள் எது வருது இல்லை, எது வராதுன்ட்டு. சரியோ? அவர் டொய்லெட்டை நார் அடிச்சு வச்சிருக்காரு. என்ன சாப்பிட்டான்னு எனக்கு தெரியலை, ஆனால் கடையில் விற்காத ஒரு சாமானை தான் தின்றுருக்காரு. அவர் திண்டுட்டு கடுப்பாக இருக்குது. இதுக்குள்ள நிற்கவே கடுப்பாக இருக்குது. இவங்களெல்லாம் எப்படி தான் நிற்கிறான்னு தெரியலை. ஆனால் அவன் ஓகே அவன் நிற்பான். இது கொஞ்சம் ஹாப்பியாக இருங்க. ஏதோ செத்த அணில் மாதிரி இருக்குங்க மூஞ்ச பார்க்க. கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தால் தான் ஃபேஸ்புக்கில் வரைக்க ஆக்கள் லைக் பண்ணு. இப்போ கேர்ள்ஸ் வந்து ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ போட்டோன்னா எப்படியும் ஒரு 5-10 லைக்ஸ் வரும். ஆனால் அது லைக்ஸ்ன்னு சொல்லலாது. ஏனெண்டா அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணிடணும். ஏன்னா அவையில் ஃபோட்டோ உடைக்கவே லைக் பண்ணணுமே. அதுக்கு பிறகு வர லைக்ஸ் தான் உண்மையான லைக்ஸ். பழைய ஆக்கள்லாம் பார்ப்போம். என்ன செய்ய இதுதான் இப்போ முக்கியமானது. அந்த லிஃப்ட் நான் விட்றா. சும்மா வெட்டியாக வர்றது திண்டுட்டு போகிறது வீட்டு, அவ்வளோதான். காசு வாங்க மட்டும் உங்களுக்கு தெரியுது. ஏன் ஒழுங்கா செய்யுங்க. எவ்வளோ சொல்கிறோம், ஒழுங்கா செய்யுங்க. விளங்குதா உனக்கு? விளங்குதானே? விளங்கினா சரி. ஒழுங்கா செய்யுங்க.
என்ன நீங்கள் செய்ய நீங்கள் இல்லை 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 டக் ஃபேஸும் சொண்டு முள்ளு ஒரே நேரத்தில் போகணும். நான் வச்சுக்கிட்ட வஞ்சனம் பண்றேன், வர மாட்டேங்குது. வேற ஏதாவது சொல்லுங்க. எல்லாரும் சொல்கிறத கேட்க மாட்டேன். இப்போ வந்து சில கேர்ள்ஸை பார்த்தீங்கன்னா ஒழுங்கான ஆங்கிள் அவையில் தெரியாது. சரி இப்படி வச்சு எடுப்பினவங்க இப்படி வச்சு எடுப்பினவங்க அரைவாசி மூஞ்சி தான் சொட்டுக்குள்ளே வரும். திட்டவும் மேலாது பேசவும் மேலாது. ஏன்னா அவன் குடும்பம் எல்லாரும் அவங்க பார்த்து கொண்டு போயிடுவாங்க. அண்ணன் தம்பி வந்து நிற்பாங்க தெரிந்தானே. பேமெண்ட் கிடைக்காது, தூக்கி வெளியால் போக சொல்லிடுவாங்க. இல்லை சொன்ன முதல் செஞ்சீங்க இன்னும் ஓகே. இதை எடுங்க. ஓகேங்க வா வா வா. சூப்பர் மணி இதான் இதைத்தான் நான் முதலே சொல்லி கொடுத்தேன். இது முதலே நீங்கள் செஞ்சுருக்கலாம் தானே. இதை செய்யறதுக்கு இவ்வளோ நேரம் எடுத்துருக்கு. டேய் என்ன பருப்பு மாதிரி வாசம் நீ நல்லா இருக்கும் வந்துட்டானா? சரி பேக்கப் பண்ணுங்க அதில் நார் அடிக்க. ஏன் நாங்கள் இந்த நாற்றுல நிற்கணும் நீங்கள் கேட்கலாம். எல்லாம் லைக்ஸுக்காக தான். எங்களுக்கு இல்லை லைக்ஸ், உங்களுக்கு தான் லைக்ஸ். ஒரு ஃபோட்டோ ஃபேஸ்புக்கில் போட்டோ வராது, நாங்கள் யாருன்னு ஒருத்தருக்கும் தெரியல இல்லை. அட்லீஸ்ட் இந்த இது வீடியோ மூலமாவது எங்களோட முயற்சி ஒரு வெளிச்சத்துக்கு வந்தாலே அது எங்களுக்கு வளர்ச்சி தான்.